சமூக நல்லிணக்கம் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக கலந்துரையாடல் வழிகாட்டுதல்களை பின்பற்றுதல் உட்பட ஒருங்கிணைந்த நிர்வாகம் மூலம் முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் மேம்படுத்தி வருகிறது. புத்ராஜயாவில் நடைபெற்ற இஸ்லாம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்களை சுற்றியுள்ள சிக்கல்கள் தொடர்பான ஒற்றுமை மற்றும் நிர்வாக திட்டமிடல் கூட்டம் மதங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை மையமாக கொண்டு நடத்தப்பட்டது. தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனீஸ்வரன் மற்றும் பிரதமர் துறை துணை அமைச்சர் மர்ஹாமா ரோஸ்லி ஆகியோர் இணைந்து இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினர். இரு துணை அமைச்சர்களின் கூட்ட அறிக்கையின்படி முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான சிக்கல்களை உள்ளடக்கிய நிர்வாகத்தின் அம்சங்களை இணைந்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் இந்த கூட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. மேலாண்மை, ஒருங்கிணைப்பு மற்றும் தற்போதுள்ள நிர்வாக கட்டமைப்புக்கு ஏற்ப எழும் சிக்கல்களை கையாள்வதில் சிறந்த அணுகுமுறை ஆகியவற்றின் அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டம் கவனம் செலுத்தியது. கூடுதலாக வழிபாட்டு தலங்களின் மேலாண்மை, கட்டுமான நடைமுறைகள், வழிகாட்டுதல்கள் தொடர்பான புரிதலை வலுப்படுத்துவதன் அவசியமும் இந்த கூட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்களின் விவகாரங்களை ஒருங்கிணைப்பதில் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சான KPKT முக்கிய பங்கு வகிக்கிறது. முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்கள் நிதி ஒருங்கிணைப்பு பிரிவான ரிபி மூலம் தொடர்புடைய நிதி வழங்கப்படுவதை KPKT கண்காணித்து ஒருங்கிணைக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டது. இது சம்பந்தமாக அனைத்து தரப்பினரும் KPKT வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் எந்த ஒரு சிக்கல்களையும் ஆலோசனை அடிப்படையில் அணுகுமுறை, பரஸ்பர புரிதல் மற்றும் ஒற்றுமை உணர்வு மூலம் தீர்க்க முடியும் என்பதை உறுதி செய்ய மத சமூகங்களின் உறுப்பினர்களுடன் உரையாடலுக்கான தளத்தை அரசாங்கம் தொடர்ந்து உருவாக்கும். மதம், இனம் மற்றும் ஆட்சியாளர் தொடர்பான சிக்கல்களில் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கும் செயலில் ஈடுபடும் எந்தவொரு தரப்பினருடனும் அரசு சமரசம் செய்யாது. அதோடு அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அரசு வலியுறுத்துகிறது. இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மத வழிபாட்டு தலங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் இந்து, கிறிஸ்துவம், புத்தம், தாவோ, சிக் மற்றும் பஹாய் சமயங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இடம்பெற்றனர். மேலும் உள்துறை அமைச்சு, வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு, அரச மலேசிய போலீஸ் அதிகாரிகள், இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை, மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம், சங்கங்களின் பதிவு இலாக்கா, பிளான் மலேசியா உள்ளிட்ட பல அரசாங்க அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஒரு 2 வாரத்துக்கு முன்பு என்ரிகோ சினிமாத்தின் ஏற்பாட்டில் நம்ம பள்ளியில எளிய வார்த்தை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நம்முடைய பள்ளியில் ஏற்பட 50 மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பட் இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்க பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் அகாடமிக்லயும் எக்ஸலண்டா இருக்கும். இந்த மாதிரி பிசினஸ் துறையிலயும் அவங்க இன்வால்வ் பண்ணி இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போலாம் சொல்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் வெரி யங் ஏஜ்ல அதை விதைக்கப்படுற ப்ரோக்ராம் தான் இது. அவங்க இப்பயே செஞ்சு ஒரு பணக்காரனா ஆகணும்னு இல்ல, ஃபியூச்சர்ல அவங்க ஆவறதுக்கு இது ஒரு அஸ்திவாரமா இருக்கும். புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புது கிளை. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.